திருச்சபை இன்றைக்கு ஆண்டவர் இயேசுனுடைய காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளை திருவிழாவாக கொண்டாடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் இயேசு பிறந்த 40ஆம் நாள் பிப்ரவரி 2ஆம் தேதி கொண்டாடப்படும். பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்தால் ஆண்டின் பொதுக்காலத்துக்குரிய இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாசங்களுக்கு பதிலாக இந்த விழாவினுடைய வாசங்களும் இந்த விழாவும் கொண்டாடப்படும். இயேசு முதன்முறையாக குழந்தையாக எருசலேம் தேவாலயத்துக்கு எடுத்து விடப்படுகிறார். வெளி உலகத்தோடு ஏற்படுத்தக்கூடிய முதல் தொடர்பு இது, குடும்பத்தை தாண்டி. அங்கே 2 புனித வயதான மனிதர்கள் இயேசுவின் வருகைக்காக காத்திருந்ததையும் நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். சிமியோன், அன்னா என்ற அவர்கள் தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு மெசியாவை கண்டு மகிழ்கிறார்கள். சிமியோன் இறைவாக்கும் உரைக்கிறார், உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று அன்னை மரியாளுக்கும் செய்தி தருகிறார். அதே இயேசுவை தான் நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். திருப்பலிக்கு வருகிற பொழுது திரு அருட்சாதனங்களிலே அந்த இயேசுவை சந்தித்து அதன் வழியாக மீட்பை பெற்றுக்கொள்ள நம்மையே முழுமையாக தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரண ஒரு யூதராக, ஒரு பெற்றோராக புனித யோசேப்பும் புனித மரியாவும் தங்களுடைய பிள்ளையை யூத மத சடங்கின்படி ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாள், நாம் யாராக இருந்தாலும் ஒரு சில சட்டத்திட்டங்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். எனக்கு இது பிடிக்கிறது, இது பிடிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. மதம் சார்ந்த சட்டங்கள், நாட்டினுடைய சட்டங்கள் சமூகமாக வாழக்கூடிய நமக்கு பல்வேறு விதத்திலே உதவி. அதே நேரத்திலே தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவரும் கடவுளோடு கொண்டிருக்கிற உறவை ஆழப்படுத்திக் கொள்ள முடியும், அந்த உறவிலே வளர முடியும். சிமியோனும் அன்னாவும் அதற்கு சிறந்த சான்று. இயேசுவின் விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது இயேசுவின் வாழ்வில் நடந்த அந்த ஒரு நிகழ்வு நம்மை இயேசுவோடு தொடர்பு படுத்திக் கொள்ள இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு அழைக்கிறது. வளர்வோம், இயேசுவின் உறவிலே வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.